ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். ரிஷப ராசி. ரிஷபம் என்றால் பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் பெண் தெய்வத்துக்கு அதீத பலம் உண்டு. இப்போ மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்கிறதே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி. அப்போது ஒரு போர் நடந்து அந்த போரில் ஜெயிக்கக்கூடியது தான் அந்த நவராத்திரியோடைய முழுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் இந்த நவராத்திரியும் உங்களைய ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம். இது நாள் வரைக்கும் என்னால் வெளியில் வர முடியல, நான் எதுலேயும் ரீச் ஆக முடியலன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த மாதத்தில் ஒரு முயற்சி எடுத்தால் அடுத்த மாதத்தில் நீங்கள் வெற்றியை அடையலாம். இதுதான் உங்களுடைய அதீத பலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரிஷபத்துக்கே உண்டானது என்ன? சுக்கிரன் வலிமை. அப்போ சுக்கிரன்னா நீங்கள் தொழில் செய்கிறது, ஒரு அழகு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது, இல்லை ஏதாவது வியாபாரம், துணி வியாபாரம், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாசிக்கு அடுத்து வரும் மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் அதுக்கு உண்டான ஆயத்தம்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் சூப்பராக ஒரு உங்களுக்கு கொடுத்து அதில் நீங்கள் போவீங்க. அதில் சூலினி தேவின்னு சொல்லுவாங்க. சூலினி தேவியை நான் ஒரு பெண்களுக்கே தைரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தேவி. அப்போது பெண் தெய்வம் அங்கே வலிமையான ஒரு அமைப்பு. உங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதன். அப்போது எப்போவுமே தனக்காரகன் சொல்லக்கூடிய 2ஆம் இடம். எந்த நட்சத்திரம் எடுத்தாலும் சரி, எந்த ராசி எடுத்தாலும் சரி, அடுத்த ராசி அடுத்த நட்சத்திரம் உங்களுடைய வலிமையான நட்சத்திரம், வலிமையான ராசி. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அவர்களுடைய அடுத்தடுத்த ராசி தன தானிய நட்சத்திரம், தன தானிய ராசி. அப்போ உங்களுக்கு புதன் பகவான் ரொம்ப வலிமை. அப்போ சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையான நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு ஏற்பாடு நீங்கள் பண்ணலாம். வெளி உலகத்துக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும். போராட்டமான வாழ்க்கையிலேருந்து மீண்டு வருவீங்க. உங்களுக்கு லேட்டான திருமணம், லேட்டான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா இந்த மாதத்தில் அதுக்கு அடித்தளம் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா பாலாம்பிகை அம்மனை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரேயர் கொடுக்கணும். அவங்களுடைய பூஜை முறைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த பூஜை முறைகளை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் உண்டு.